வணக்கம். இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமான, ஒருவேளை கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். ஆமா. ரமேஷ் எஸ் பலசேகர் இருக்கார் இல்லையா, அவரோட உரைகளை வச்சு தொகுத்த என்லைட்டன்மெண்ட் மே ஆர் மே நாட் ஹேப்பன்னு ஒரு புத்தகம். ஆ அதை தான் இன்னைக்கு அலச போறோம். சரி. இது பல வருஷமா ஞானத்தை தேடிட்டு இருக்கிறவங்க கேட்ட கேள்விகளுக்கு அவர் சொன்ன பதில்கள். ஆனா அந்த தலைப்பே ஒரு மாதிரி இருக்கு பாருங்க. ஆமா, தலைப்பே கொஞ்சம் யோசிக்க வைக்கும். ஞானம் வாய்க்கலாம் வாய்க்காமலும் போகலாம்னு. கரெக்ட். இது என்ன சொல்ல வருதுன்னா, ஞானங்கிறது நம்ம முயற்சி செஞ்சு அடையிற ஒரு விஷயம் இல்ல, அது நடக்கலாம் நடக்காமலும் போகலாம்னு சொல்ற மாதிரி இருக்கு. இதுதான் பலரையும் ஈர்க்கிற, அதே சமயம் குழப்புற விஷயமும் கூட. இது எப்படி சாத்தியம்? அப்போ நம்ம தேடல், முயற்சி எல்லாம் வீணா? இன்னைக்கு நாம இத பத்தி தான் பேச போறோம். ஞானம்னா என்ன, தேடறவங்களோட பயணம், குருவோட பங்கு, அப்புறம் ரொம்ப முக்கியமா இந்த நான் அப்படிங்கிற எண்ணத்தோட உண்மை என்ன, இதெல்லாம் பார்க்கலாம். நிச்சயமா. இது நம்மளோட ரொம்ப அடிப்படையான நம்பிக்கைகளையே கேள்வி கேக்குது. எத மாதிரி? அதாவது, நம்ம செய்யறதுக்கு நாம தான் காரணம், நம்ம வாழ்க்கைய நாம கட்டுப்படுத்துறோம்னு நினைக்கிறோம் இல்லையா? ஆமா, அதுதானே உண்மைன்னு நாம நினைக்கிறோம். அந்த எண்ணத்தையே இது கேள்வி கேக்குது. ரமேஷோட பார்வை என்னன்னா, நம்ம எண்ணம், உணர்வு, செயல், ஏன் இந்த ஞானம் தேடுற ஆசை கூட ஒரு பெரிய சக்தி. அவர் அதை முழுமை அல்லது இறைவன் சொல்றார். அதோட வெளிப்பாடு தானே. அப்போ நம்ம தனிப்பட்ட முறையில எதுவும் செய்யறது இல்லையா? அதுதான் அவரோட மைய கருத்து. நம்ம வெறும் கருவிகள் தான். இது கேட்கவே கொஞ்சம் திகைப்பா இருக்கே. நான் எதுவும் செய்யலன்னு என்ன அர்த்தம்? நான் தானே இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆமா, நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஆனா ரமேஷ் என்ன சொல்றாருன்னா, சுதந்திரமான விருப்பத்தோட ஃப்ரீ வில் செயல்படுற ஒரு தனிப்பட்ட நான் அப்படிங்கிறது ஒரு மாயைங்கிறாரு. மாயையா? எப்படி? ஒவ்வொரு மனுஷனும் ஒரு உடல் மன அமைப்பு. இதுக்குன்னு ஒரு மரபணு அமைப்பு, சூழல் மூலமா வந்த பதிவுகள், அதாவது கண்டிஷனிங் இருக்கு. சரி. வெளியே இருந்து ஒரு தூண்டுதல் வரும்போது நம்ம மூளை அந்த பதிவுகளுக்கு ஏத்த மாதிரி தானா எதிர்வினை ஆற்றுது. அதுதான் செயல். ஓ, அப்படியா? அந்த செயலுக்கு நான் செஞ்சேன்னு நாம் அப்புறமா முத்திர குத்திக்கிறோம். ஆனா உண்மையில அந்த தூண்டுதலும் சரி, எதிர்வினையும் சரி, அந்த முழுமையோட செயல்பாடுதான். நாம வெறும் கருவி. இது பகவத்கீதையில கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்ற மாதிரி இருக்குது. ஆமா ஆமா, கரெக்டா சொன்னீங்க. நான் தான் இவங்களை கொன்னுட்டேன், நீ சும்மா நிமித்த மாத்திரம் பவான்னு சொல்லுவாரு. அதாவது கருவி மட்டும்னு. அந்த மாதிரி தானா? அதே கருத்துதான். ஆனா ரமேஷ் இத அன்றாட வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடிக்கும் பொருத்தி பாக்குறாரு. இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றாரு. என்னன்னு? எதிர்காலமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. ஒரு பெரிய ஓவியம் மாதிரி. ஓவியம் மாதிரியா? ஆமா, ஒரு 10 மைல் நீள ஓவியம்னு வச்சுக்கோங்களேன். நாம ஒவ்வொரு நிமிஷமும் அதோட சின்ன பகுதியை தான் பாக்குறோம். சரி. அதனால அடுத்து என்ன வரும்னு தெரியல. ஆனா ஓவியம் முழுசா வரைஞ்சு முடிச்சாச்சு. ஓ, அப்போ காரணம் விளைவு எல்லாமே தலைகீழா? ஆமா, ஒரு விளைவு நடக்கணும்னு இருக்கிறதால தான் அதுக்கான காரணம் நடக்குது. நீங்க ஒரு இடத்துல இருக்கிறதால விபத்து நடக்கல, பின்ன விபத்து நடக்கணும்னு இருக்கிறதால நீங்க அங்க இருக்கீங்க. இது காரண காரிய தத்துவத்தையே மாத்தி பாக்குது. அப்பா, அப்போ இதோட நடைமுறை தாக்கம் என்ன? எல்லாம் விதிப்படின்னா நாம சும்மா உட்கார்ந்துட வேண்டியதானா? இது ஒரு மாதிரி சோர்வ தராதா? இது முக்கியமான கேள்வி. ரமேஷ் என்ன சொல்றாருன்னா, இந்த புரிதல் வந்துட்டா வாழ்க்கையில நடக்கிறத அப்படியே ஏத்துக்கிற மனப்பான்மை, அக்செப்டன்ஸ். ஏத்துக்கிறதுனால என்ன ஆகும்? வாழ்க்கை சுலபமாகுமோ இல்லையோ, ஆனா எளிமையாகும், சிம்பிளர். ஏன்னா நல்லது நடந்தா ரொம்ப கருவம் வராது, கெட்டது நடந்தா ரொம்ப துக்கமும் வராது. எல்லாம் அந்த முழுமையோட செயல், இந்த உடல் மன கருவையோட புரோகிராமிங் படி நடக்குதுன்னு ஒரு தெளிவு இருக்கும். இது சோம்பேறித்தனம் மாதிரி இல்லையா? இல்ல, இது தேவையற்ற மனப்போராட்டத்திலிருந்து விடுதலை. பிரச்சனை வரும் போகும், ஆனா அதுல நாம மூழ்கி போற இன்வால்வ்மெண்ட் குறையும். நம்ம அணுகுமுறை தான் மாறும். அந்த முயற்சி செய்யணும்னு தோணுதே, அதுவும் புரோகிராமிங் தானா? ஆமா, நீங்க முயற்சி செய்ய வேண்டும் என்று நினைப்பதும் கூட அந்த நிரலாக்கத்தின் ஒரு பகுதிதான். அது தோணினா நீங்க முயற்சி செய்வீங்க, அதுவும் அவன் செயல்தான். அடேங்கப்பா, இது தேடுறவங்களுக்கு ஒரு பெரிய முரண்பாடா இருக்குமே. ஞானம் வேணும்னு தேடுறதே ஒரு நான் தானே? ஆமா. ஆனா அந்த நான் கரைஞ்சாதான் ஞானம்னு சொல்றீங்க. இது எப்படி? இதுதான் இந்த பயணத்தோட மைய முரண்பாடு, பாரடாக்ஸ். ரமேஷ் இதுல சில நிலைகள்ல சொல்றாரு. என்னென்ன நிலைகள்? முதல் நிலை, ஞானம் அடைஞ்சே தீரணும், பயங்கர முயற்சி, என்னோட சக்தியால அடைய முடியும்னு நம்பிக்கை,
நான் ரொம்ப வலுவா இருக்கும். சரி. 2வது நிலை, ஞானம் வாய்க்கலாம் வாய்க்காமலும் போகலாம். இதுதான் புத்தகத்தோட தலைப்பு. இங்க தான் தன் கையில எதுவும் இல்ல, எல்லாம் அவசெயல்னு புரிய ஆரம்பிக்குது. முயற்சியில நம்பிக்கை குறையுது. 3வது, ஞானமா யாருக்கு வேணும்? அதாவது அந்த நான்ங்கிற எண்ணமே கிட்டத்தட்ட கரைஞ்சு போன நிலை. ஞானம் வேணுமா வேணாமாங்கிற கவலையே இல்ல. இதுக்கு அப்புறம் தான் ஞானம் வருமா? அந்த முழுமைக்கு சித்தம் இருந்தா இதுக்கப்புறம் ஞானம் நிகழ வாய்ப்பிருக்கு. ஓ, அப்போ இந்த பயணத்துல குருவோட பங்கு என்ன? குரு தான் ஞானத்தை கொடுப்பாரா? ரமேஷோட பார்வையில குருவும் அந்த முழுமையோட செயல்பாட்டுல ஒரு கருவிதான். குரு ஞானத்தை கொடுக்கறவர் இல்லையா? இல்ல, ஆனா ஒரு குறிப்பிட்ட குருவோட இருப்பு ஒரு குறிப்பிட்ட தேடுறவரோட உடல் மன அமைப்புல மாற்றத்தை ஏற்படுத்தி புரிதலை ஆழப்படுத்த உதவலாம். அதுவும் அவன் செயல்தானா? ஆமா, அதுவும் அந்த பெரிய திட்டத்தோட ஒரு பகுதிதான். நாம ஒரு குருவை தேடி போறதும் அவரை சந்திக்கிறதும் கூட முன்னாடியே தீர்மானிச்சதுதான். ரமேஷே அவரோட குரு நிசர்கதத்த மகாராஜா அப்படிதானே சந்திச்சார். ஆமா, அவர் முதல்ல வேறொரு குரு கிட்ட பல வருஷம் இருந்திருக்காரு. தனக்கு என்ன வேண்டான்னு புரிஞ்ச பிறகுதான் மகாராஜ் கிட்ட போயிருக்காரு. சரி, இந்த உண்மையான குரு போலி குருன்னு எல்லாம் சொல்றாங்கல்ல, ஒருத்தர் தப்பான ஆள்கிட்ட மாட்டிட்டா? இது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி பாருங்க. ரமேஷ் என்ன சொல்றாருன்னா, ம், நாம உண்மையான குரு போலி குருன்னு பிரிச்சாலும் அவங்க எல்லாருமே அந்த முழுமையோட வெளிப்பாடுகள் தான். போலி குருவுமா? ஆமா, ஒரு போலி குருவை சந்திக்கிறதும் கூட அந்த தேடுறவரோட விதிப்படி அந்த முழுமையோட சித்தம் படிதான் நடக்குது. அப்ப அவரை விமர்சிக்க கூடாதா? ஒரு போலி குருவை விமர்சிக்கிறது கூட மறைமுகமா அந்த முழுமைய விமர்சிக்கிற மாதிரி தான் சொல்றாரு. ஏன்னா அவரும் அந்த பிரபஞ்ச நாடகத்துல ஒரு பாத்திரம். குரு மாறிக்கிட்டே இருக்காங்களே சிலர், குரு ஹாப்பிங், அதுவும் அப்படிதானா? ஆமா, அதுவும் அந்த தேடுபவரை வழி நடத்தும் சக்தியோட செயல்தான். இது கேட்க கொஞ்சம் தீவிரமா தோணலாம், ஆனா இதுதான் அந்த எல்லாம் இறைவன் செயல் கருத்தோட முழுமையான லாஜிக். அப்போ நாம பண்ற தியானம், ஜபம், நான் யாருன்னு விசாரிக்கிறது, இந்த சாதனைகள் எல்லாம் எதுக்கு? அது ஞானத்துக்கு உதவாதா? ரமேஷ பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் மனச ஒருமுகப்படுத்த ஆரம்ப நிலையில இருக்கிறவங்களுக்கு ஒரு பிடிப்பை கொடுக்க உதவலாம். ஆனா இந்த பயிற்சிகள் ஞானத்தை உருவாக்காது. ஞானம்ங்கிறது ஒரு விளைவு, இது காரணம் இல்ல. சுய விசாரணை பத்தி என்ன சொல்றாரு? நான் யார் கேட்டா பதில் வருமா? பதில் வராது. அந்த கேள்வியை கேட்கிற அந்த நான்கிற உணர்வே மெதுவா கரைஞ்சு இல்லாம போயிடும். கேட்கவரே மறைஞ்சிடுவார். அதுதான் நோக்கம். அப்போ உண்மையான தியானம்னா என்ன? ஆனா அதோட நோக்கமும் அந்த நான் செய்றேங்கிற எண்ணத்தை கரைக்கிறது தான். அடடா, அப்போ அந்த பெரிய பெரிய மகா வாக்கியங்கள், அகம் பிரம்மாஸ்மி, எல்லாம் சைத்தன்யம், எல்லாம் இறைவன் செயல், இதெல்லாம் வெறும் கருத்துக்கள் தானா? பிரயோஜனம் இல்லையா? ரமேஷ் ரொம்ப தெளிவா சொல்றாரு. இதெல்லாமே கான்செப்ட்ஸ் தான், மனசுக்கு ஒரு வழிகாட்டி. ஆனா அதுவே உண்மை இல்ல. உண்மையே இல்லாத கருத்தா? ஒரே ஒரு விஷயம் மட்டும் கருத்தில்ல. அது நான் இருக்கிறேங்கிற நேரடி உணர்வு, நம்ம இருப்புணர்வு, சென்ஸ் ஆஃப் பிரசன்ஸ். ஓ, மத்தபடி அத்வைத்தமோ விசிஷ்டாத்வைத்தமோ எல்லாம் சைத்தன்யம் இல்ல எல்லாம் இறைவன் செயல், இதுல உங்களுக்கு எது பொருந்துதோ எது உங்க புரிதலுக்கு உதவுதோ அதை பயன்படுத்தலாம். ஆனா அதிலே சிக்கிக்க கூடாது. அவரோட போதனையும் கருத்துதான் சொல்றாரா? ஆமா, அதுதான் அதோட நேர்மை. ஏன் போதனையும் ஒரு கருத்துதான்னு அவரே சொல்றாரு. சரி, கருத்துகள் முக்கியம் இல்லைனா அப்ப எது முக்கியம்? ஞானத்தை நோக்கி நகர எது உதவும்? புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங். வெறும் அறிவுபூர்வமான புரிதலா? இன்டெலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்? அது ஆரம்பம்தான். அந்த புரிதல் மெதுவா ஆழமா அனுபவமா மாறணும். இது நாம முயற்சி செஞ்சு வர்றதில்ல, அதுவா நிகழணும். எப்படி? ஒரு விதை செடியா வளர மாதிரி தானா நடக்கும். இந்த புரிதல் ஆழமாக ஆக வாழ்க்கையில நடக்கிறத நம்ம உணர்ச்சிகளை எண்ணங்களை சாட்சியா பாக்குற நிலை அதிகமாகும். சாட்சியா பாக்குறதுனா? கோபம் வரலாம், துக்கம் வரலாம், ஆனா அதுல முழுசா மூழ்கி போற அந்த ஈடுபாடு குறையும். ஒரு நாடகம் பாக்குற மாதிரி ஆயிடும். உணர்ச்சியே இல்லாம மரத்து போற மாதிரி இருக்குமா? இல்ல, மரத்து போறதில்ல. உணர்ச்சிகள் வரும், ஞானிப்பும் கோபம் வரும். ஆனா அந்த கோபத்துல அவரு சிக்க மாட்டாரு. அப்படியா? ஆமா, கோபம்ங்கிறது அந்த உடல் மன அமைப்போட ஒரு ரியாக்ஷன். அது தோன்றி மறையும். ஞானி அத அறிவார், ஆனா நான் கோவப்படுறேன்னு அது கூட தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்க மாட்டார். அந்த ஈடுபாடு இல்லாததால கோபம் நீடிக்காது, உடனே மறைஞ்சிடும். குழந்தை கோவிச்சுட்டு அடுத்த நிமிஷம் சிரிக்கிற மாதிரி. கரெக்ட். புரிதல் ஆழமாக ஆக இந்த விலகியிருந்து பார்க்கிற தன்மை இயல்பா அதிகமாகும். சரி, இவ்வளவு தூரம் பேசிட்டோம்.
அப்போ இந்த புத்தகம் படி ஞானம்னா என்ன, என்லைட்மெண்ட்னா என்ன, கிடைச்சிட்டா ஒரே சந்தோஷமா இருக்குமா? இதுதான் பொதுவான தப்பு கருத்து. ரமேஷ் ரொம்ப தெளிவா சொல்றாரு, ஞானம்னா நிரந்தரமான சந்தோஷம், பெர்மனன்ட் ஹாப்பினஸ். இல்லையா? பின்ன என்ன? அது அனுபவிக்கிற ஒரு இன்ப நிலை இல்ல. இன்பமும் துன்பமும் ஞானிக்கும் வரும். ஏன்னா உடல் மனம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்போ என்ன வித்தியாசம்? ஞானம்னா அந்த இன்பத் துன்பத்துல ஈடுபாடு இல்லாம இருக்கிறது. ரொம்ப முக்கியமா அந்த நான்கிற தனிப்பட்ட செயல் செய்றவன், மீ என்டிட்டி, அந்த அகங்காரம் முழுசா அழிஞ்சு போறது. ஐயோ, அழிஞ்சு போறதா? ஆமா, இனிமே செயல்களுக்கு பொறுப்பேற்க ஒரு நான் இல்ல, எல்லாம் அந்த முழுமையோட செயல்னு முழுசா ஆழமா அனுபவத்துல உணர்ந்து நிக்கிறது. அது ஒரு அமைதி நிலை, பீஸ், சலனம் இல்லாத நிலை. அகங்காரம் அழியும்னு சொல்றீங்க. அப்போ அதை அடைய முடியாதா? அந்த நான் இல்லாம எப்படி அடையிறது? இதுதான் அந்த சுவாரஸ்யமான புதிர். அத அடையிற அந்த நான் இருக்கிற வரைக்கும் அது நிகழாது. ஓஹோ. அந்த அடைபவன், அந்த அச்சீவர், சீக்கருங்கிற எண்ணம், நான் தேடுறேன், நான் அடைய போறேங்கிற எண்ணம் முழுசா இல்லாம போகும்போது அதுவா நடக்குது. எப்ப நடக்கும்? யாருக்கு நடக்கும்? எப்ப வேணா யாருக்கு வேணா நடக்கலாம். எந்த ஆன்மீக பாதையில இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி. ஏன் ஒரு தப்பான வாழ்க்கை வாழ்ந்தவருக்கு கூட நடக்கலாம். அப்படியா? ஆமா, மரணத்தின் போதுதான் நடக்கும்னு இல்ல. சிலர் நினைக்கிற மாதிரி பெரிய ஒன்றிணைந்த அனுபவம், ஒன்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வரணும்னு இல்ல. பின்ன எப்படி நடக்கும்? ரொம்ப சாதாரணமா திடீர்னு ஒரு பாய்ச்சல் மாதிரி குவாண்டம் லீப் நடக்கலாம். ஒரு பந்து செவுத்துல பட்டு திரும்புற மாதிரி. இந்த புத்தகத்துல இன்னும் சில ஆச்சரியமான விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொன்னீங்களே, வேற என்ன கவனிக்க வச்சது? நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு மனநல சிகிச்சை பத்தி அவர் பேசுறது. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ரொம்ப பலவீனமான, பாதிக்கப்பட்ட ஒரு ஈகோ இருக்கிறவரால அந்த ஈகோவை அழிக்கிற இந்த போதனையை ஏத்துக்க முடியாதுங்கிறாரு. ஓ. முதல்ல சிகிச்சை மூலமா ஒரு ஆரோக்கியமான, திடமான ஈகோவை உருவாக்கிக்கணும். அதுக்கப்புறம்தான் அதை தாண்டி போற இந்த போதனையை ஜீரணிக்க முடியும்னு சொல்றாரு. இது பல ஆன்மீக வட்டங்கள்ல பேசப்படாத ஒரு விஷயம். இது ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கு. வேற என்ன? சித்திகள் பத்தி பேசும்போது அதெல்லாம் ஞான பாதைக்கு தடைங்கிறாரு. ஏன்னா அது நான்கிற எண்ணத்தை இன்னும் பலப்படுத்தும். சரி. பிரபஞ்சம் நாம கவனிக்கும் போதுதான் இருக்குன்னு ஒரு கருத்து சொல்றாரு. அதாவது தனி மனுஷனுக்கு பிரபஞ்சம் தூக்கத்துல மறைஞ்சு விழிப்புல தோணுது. ஆமா, இதுவும் யோசிக்க வைக்குதே. அப்புறம் மரண பயம் வேற, மரணம் நடக்கிற செயல்முறை பத்தின பயம் வேறன்னு பிரிச்சு பேசுறாரு. அது எப்படி? பல பேர் சாகிறத பத்தி பயப்படல, சாகும்போது வலிக்குமோ கஷ்டமா இருக்குமோன்னு அந்த ப்ராசஸ பத்தி தான் பயப்படுறாங்கன்னுங்கிறாரு. சரி. இந்த சுதந்திரமான விருப்பம், ஃப்ரீவில் இருக்கிற மாதிரி நம்ம தேர்வு செய்யணும், ஆனா விளைவு நம்ம கையில இல்லைன்னு சொல்றதும் ஒரு மாதிரி முரணா இருக்கே. ஆமா, இது ஒரு முக்கியமான நடைமுறை வழிகாட்டல். எல்லாம் விதிதானா, நான் ஏன் செய்யணும்னு கேட்காம. ம். நான் தேர்வு செய்யற மாதிரி தோணினாலும் அந்த தேர்வும் விளைவும் அந்த முழுமையோடதுங்கிற புரிதலோட செயல்படணும்னு சொல்றாரு. மத்தவங்களுக்கு உதவி செய்யறது, கருணை காட்டுறதெல்லாம். அது கூட உதவி வாங்குறவரோட விதியை பொறுத்ததுன்றாரு. நமக்கு கருணை காட்டணும்னு தோன்றதும் அதுக்கான வாய்ப்பு அமையறதும் கூட அந்த பெரிய திட்டத்தோட பகுதிதான். சக்குன்னு ஒரு சீடர் கதை வருது. கிரெடிட் கார்டு கடன்ல மூழ்கி எதையும் பத்தி கவலைப்படாம இருக்காருன்னு. அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா தெரியலையா? ஆமா, அந்த உதாரணம் ரொம்ப தீவிரமானது, ஒருவேளை ஆபத்தானது கூட. பின்ன எதுக்கு அதை சொல்றாரு? அமெரிக்காவில இருந்து கிரெடிட் கார்டுல பணம் எடுத்துட்டு இந்தியா வந்து ரமேஷ் கூட இருக்காரு. கடன், எதிர்காலம் பத்தி கவலையே இல்லாம எல்லாம் அவன் பாத்துப்பாங்கிற முழு நம்பிக்கையோட இந்த போதனையோட புரிதல்ல வாழ்றார். இது சரியா? ரமேஷ இத ஒரு உதாரணமா சொல்றாரே தவிர இதுதான் பாதைன்னு சொல்லல. ஆனா அந்த நான்கிற கர்த்தா பாவம், சென்ஸ் ஆஃப் டூவர்ஷிப் முழுசா போயிட்டா கவலையே இருக்காதுங்கிறதுக்கு இது ஒரு தீவிர உதாரணம். அந்த போதனையோட தாக்கத்தை காட்டுது. ஆக மொத்தத்துல இந்த என்லைட்மென்ட் மே ஆர் மே நாட் ஹேப்பன் புத்தகம் சொல்ற மையச் செய்தி இதுதான். சொல்லுங்க. ஞானங்கிறது தனி மனுஷனோட சாதனை இல்ல, அந்த சாதனையாளனே இல்லாம போறது. அது நடக்குமா நடக்காதா, எப்ப நடக்கும் எல்லாம் அந்த முழுமை இறைவன் கையில தான் இருக்கு. நம்ம கையில ஒன்னும் இல்ல. சரியா சொன்னீங்க. இது நிச்சயமா ஒரு ஆறுதல் சொல்ற போதனை இல்ல. ஆமா. நம்ம முயற்சி, நம்ம தேர்வு, நம்ம ஆன்மீக பாதைன்னு நாம வச்சிருக்கிற எல்லா நம்பிக்கையும் இது கேள்வி கேக்குது. சிலருக்கு பயமாவும் இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம். மனசை அமைதிப்படுத்துறதுக்கு பதிலா இருக்கிற அமைதியையும் கொலைக்கலாம். ஆனா நாம இதுவரைக்கும் யோசிக்காத கோணங்கள்ல வாழ்க்கையையும் நம்மையும் பார்க்க வைக்குது. ஆழமான கேள்விகளை எழுப்புது. சரி. அப்போ உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை. நீங்க ஒரு முடிவெடுக்கும்போது சின்னதோ பெருசோ
இது என்னோட முடிவுன்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஆமா. ஆனா ரமேஷோட பார்வைப்படி அந்த முடிவும் அதோட விளைவும் ஏற்கனவே தீர்மானிச்சது அந்த முழுமையோட செயல்னா, இந்த நிமிஷத்துல நீங்க எடுக்கிற முடிவுகள் மேல உங்க பார்வை எப்படி மாறும்? உங்க செயலோட வெற்றி தோல்விக்கு யார் பொறுப்பு? இத கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. அடுத்த உரையாடல்ல சந்திக்கலாம். நன்றி.